தினமும் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறத நினைச்சு நாம குறப்படுவோம், எரிச்சல் படுவோம். வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்வோம். ஒவ்வொரு நாளும் செஞ்சதையே செய்யறோம். காலையில அலாம் அடிச்ச உடனே அறக்க பறக்க எழும்பி காலை கடன்களை முடிச்சு சமையலை செஞ்சு வீட்டு வேலைகளையெல்லாம் முடிச்சிட்டு வேலைக்கு பரபரப்போட ஓடி போறோம். பணியிடத்திலையும் எல்லா நாளும் செய்யற அதே வேலை. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து ராத்திரி சாப்பாடு தயார் பண்ணி சாப்பிட்டு குளிச்சு படுக்கைக்கு போய் அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் காலையில அலாம் அடிக்க அறக்க பறக்க எழும்பி. நான் சொல்றத கேட்கவே போர் அடிக்குது இல்லையா? ஆனா இந்த நிலையான தன்மையில, இந்த டெய்லி ருட்டீன்ல நமக்கு ஒரு நிம்மதி இருக்குதுங்கிறத நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். பெரிய அழிவு இல்ல, அதிர்ச்சியான செய்தி இல்ல, யாருக்கும் எதுவும் மோசமா நடக்கல, இப்படி எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காம ஒரு நாள் போகுதுன்னா அதுக்கு நாம எவ்வளவு நன்றியுள்ளவங்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம திரும்ப திரும்ப செய்யற வேலைகளை நாம ரசிச்சு அனுபவிச்சு செய்யணும். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்முடைய வேலைகளை நாம செய்யறது மிக பெரிய ஆசீர்வாதம். படுக்கையில படுத்துக்கிட்டே தலையண மேல தலைய வச்சுக்கிட்டே நாளைக்கு என்ன சமைக்கணும்னு நினைக்கிறதே ஒரு சுகம், சந்தோஷம். எத்தனையோ பேர் தங்களுடைய முழு வாழ்க்கையிலையும் இதை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நாம ஒரு கொடூரமான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்முறை, விபத்து, இயற்கை அழிவுன்னு உலகம் போற போக்குல நாம ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்யற போரிங் வாழ்க்கைக்காக எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.